ஏய் சரத்தை இறக்கு இறக்கு பேனர் பேர் ஒழுங்கா கட்டல பேர் அண்ணன் போட்ட பச்சினதா இருக்கு ஒருத்தனை கூப்பிட்டேன் நீ பண்றது உனக்கே கரெக்டா இருக்குதா? என்ன கரெக்டா இருக்குதா? பசங்க எல்லாம் சிப்ஸ் முறுக்கு இல்ல வேற பிஸ்கெட் வேற குடுத்துருக்கீங்களா? எதுக்குண்ணா? டேய் அண்ணன் எதுக்கு இப்ப இதெல்லாம் கொடுக்குறேன்? என்ன காரணத்துக்கு கொடுப்பேன்? அண்ணன் காரணம் இல்லாம அண்ணன் கொடுப்பானா? சொல்லு பாக்கலாம். அதான் நான் எனக்கு என்னன்னு தெரியல, அதான் உங்ககிட்ட கேக்குறேன். இதெல்லாம் கொடுத்தாண்டா. இப்ப நான் இதெல்லாம் கொடுக்குறேன்னா நம்ம ஆளுங்களா என்ன நினைப்பா? என்ன நினைப்பானுங்க? இதுக்கு பதிலா 200 ஏய் தற்கொலை மாதிரி பேசாத. அண்ணன் எதுக்கு இப்ப இதெல்லாம் கொடுக்குறேன்? இதெல்லாம் வந்து என்னது சைடிஷா? அப்ப என்ன நினைப்பாங்க? அப்போ வெளியே இதெல்லாம் இருக்குது, சைடிஷ் இருக்கு, அப்போ பாட்டில் இருக்குது, அது எங்க இருக்குது? வெளியே இருக்குது. வெளியே யார் கடை இருக்குது? அண்ணனோட தம்பி கடை இருக்குது. இந்த மாதிரி அங்க போனா என்ன இருக்குது? ட்ரீட் இருக்கு. மூளையே இல்ல, எப்படி இதெல்லாம் தோணும்? அதான் நம்ம சின்னவர், அவருக்கே இதெல்லாம் தோணாதுடா. அப்ப நான் பெரியவர் மட்டும் தோன்றுமா? வந்த கதை என்ன அதை மட்டும் சொல்லிட்டு இப்போ பெரியவர் என்ன மாட்டி விட்டாரு. சொல்லு. எதுக்கு நான் இவ்வளவு செலவு இதெல்லாம் வேற போட்டு சேருங்களேன் இல்ல வேற போய் மாதிரி அங்கங்க ஒண்ணு சோ இவனுக்கு புரியுதா இல்லையா? டேய் தெரிஞ்சுக்கோ அண்ணன் எதுக்கு இதெல்லாம் பிளான் பண்றேன்னு. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பண்ணாதான் நம்ம வாரிசுங்களுக்கு இவனுங்க எதனா தருவானுங்க சீட்டு கீட்டு, அதை வச்சு நம்ம வாரிசுங்களுக்கு எதனா நம்ம பண்ணலாம். சரி புரியுதா? அதை விட்டுட்டு இவனுங்க என்ன பண்ணுவானுங்க? வாரிசு அரசியல்னு அவனுங்க ஒண்ணு பண்ணுவானுங்க. அதுக்கு தான் நான் அண்ணன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் புரிஞ்சிக்காம ஏய் போ கிளம்பு. நீ அதெல்லாம் ஃபாலோ பண்ணு. புரியல மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணு. கிளம்புடா. புரியும் இப்பதானே வந்து கட்சியில போ. அதுதான் புரியும். அது டேய் 200 ரூபாய் கேட்டிருந்தா நானே கொடுத்துருப்பேன். இவங்க அந்த 200 ரூபாய்க்கு பழக்கப்பட்டானுங்க. சரி என்ன பண்ணுது? டேய் ஒழுங்கா கட்டுங்கடா. சரியும் கரெக்டா பண்ண மாட்டீங்க. அதாவது நம்ம தம்பி குதையை பற்றி தான் இன்னைக்கு பேச சொல்லி ஸ்கிரிப்ட் வந்திருக்கு. அதை பற்றி இன்னைக்கு பேசிடலாம், முழுமையாக பேசிடுவோம். தம்பி வந்து ரொம்ப நல்லவர், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். தம்பியை பற்றி நல்லா தெரியும், ரொம்ப வல்லவரும் கூட. ஃபஸ்ட்டு வாங்கினா ஃபஸ்ட்டு ஒரு ஆள் அனுப்பிட்டு அப்புறம் வருவார். இதெல்லாம் வந்து யாருக்குமே தெரியாது, அவராக பண்ணுவார். சரிங்களா? அது மாதிரி வந்து தம்பி இன்னும் திட்டங்கள்லாம் இருக்குது. அது மாதிரி வெளியே போக மாட்டேன்னு என்கிட்ட சொல்லிட்டாரு. வெளியெல்லாம் போக மாட்டார். இந்த விமானத்தை எடுத்து சுற்றுன்னு சுற்றுறாரு. அந்த சுற்றுலாம் இது மாதிரி இருக்காது. ஃபுல்லாக 6 மாதம் வரைக்கும் இங்கே தான் இருப்பார். அதனால் வந்து எதுவும் வருத்தப்பட தேவையில்ல. இந்த நேரத்தில் வந்து முக்கியமாக அவரோட தலைவர் சொன்னதை வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். தம்பி வா தலைமை ஏற்கவா அப்படின்றத நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஊழல் பண்ணவா, 400 கோடி எங்கே போச்சுன்னு கேட்டால் அது எங்கன்னு தெரிலன்னு சொல்கிறதுக்காகவா, தூய்மை பணியாளர்களுக்கான நலத்திட்டம் எங்கன்னு கேட்டா அது இல்லைன்னு சொல்றதுக்காச்சும் வா. இப்படி நிறைய வா இருக்கிறது, அந்த வாலாம் இருக்கட்டும். யோ இதெல்லாம் வந்து அவுட் ஆஃப் டேட் ஆயிடுச்சு. இன்னும் இந்த டயலாக பேசுங்க. யார் அவன்? யாரு இவ்வளவு தெளிவான ஊப்பி நம்ம இதுல எப்படி வந்தான்? அவனை தூக்குங்க, ஃபர்ஸ்ட் இடைநீக்கம் பண்ணுங்க. ஏய் போடா நீ போ, அவன் டேபிள புடுங்க அவனை போ. இந்த கூட்டத்தை பார்த்துட்டு நாங்க பயந்துட்டோம் நீங்க நினைச்சீங்களா? ஆமா பயந்துட்டோம் தான். என்ன பண்ண சொல்றீங்க அதுக்கு? இல்ல என்ன இப்ப அதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. எங்க டீம்ல இருக்கிற ஆளுங்களை ஒருத்தர் கையில காலில் விழுந்துட்டாங்க. சேர்த்தது எங்களுக்கு தாங்க தெரியும், அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு வர மாட்டானுங்க. 200 ரூபாய் கொடுத்தாதான் வரேன்றானுங்க. என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. ஆனா ஒண்ணு, நீங்கெல்லாம் கட்டுக்கோப்போட இருக்கிற கூட்டம் மட்டும் எனக்கு நல்லா தெரியுதுங்க. அப்புறம் இன்னொன்னு, இது வந்து எங்களால வந்த கூட்டம் கிடையாது. இது எங்க தாத்தா இருக்கிற பத்தியா, அவரால் வந்த கூட்டம் தான். அவரால் அதாவது இப்போ என்னன்னா, எங்க அப்பா, அதாவது உங்களுக்கு எல்லாருக்குமே அப்பா, அவர் இப்போ பேச வருகிறார். வாங்கப்பா வாங்க. என்ன கூட்டம் ரொம்ப கம்மியா இருக்கு. 200 ரூபாய் சரியா போகலப்பா. அப்படியா? இந்த ஒருத்தன் தானே, அவனை என்ன பண்ண சொல்லல. சரி ஓகே, அதான் மேட்டர் பேசுவோம். என்னன்னா வந்து நான் இளைஞரணியில இருக்கும் போது நான்லாம் அதை டெவலப் பண்ண ரொம்ப பாடுபட்டேன் தெரியுமா. நான்லாம் வீடா ஏறி, எத்தனை வீடு நான் ஏறாத வீடே இல்லை, அவ்வளோ வீடு ஏறி நான் பண்ண தொண்டுகளை அந்தந்த வீட்டுல இருக்க எல்லாருக்குமே தெரியும். பாப்பா
ஒரு மாதிரி பேசுறானுங்க. நீங்க அவர்களே அப்படின்னு பேசுங்கல, அப்படி போட்டு பேசுங்க. சரி சரி தம்பி, அத பாருங்க இப்ப பாருங்க எப்படி பேசுறாரு. அதாவது மூத்த அமைச்சர் காரை முருகன் அவர்களே, பக்கத்துல உட்காந்துருக்கும் வாசா அவர்களே, இதோ எதுக்கு இது நின்றுட்டுக்குன்னே தெரியாத என்னுடைய குதை மகன் குதை அவர்களே, அப்புறமா இதுக்கு பிறந்த இன்னொன்னு ஒரு சனியா இருக்கு, அது வந்து குட்டி நிதி அந்த சனியா அவர்களே, அப்புறமா அங்க உட்காந்துட்டு இருக்கும் நம்ம மூணா முத்து அவர்களே, காணா கத்து அவர்களே, ஜெயக்கடா அவர்களே, அதோ அந்த 99வது ரோலே யாருமே இல்லைன்னா கூட ஒரே ஒரு ஆளா உட்காந்துட்டு இருக்கும் ரமேஷ் அவர்களே, 88வது ரோலே உட்காந்துட்டு இருக்கும் சுரேஷ் அவர்களே. அவர் பேசிட்டே இருப்பாரு, நீங்க சேர் எத்தனை வாங்கின சீரம். அதாவது நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, இந்த அவர்களே போடுறது இருக்கா, உங்களெல்லாம் வந்து சர்ப்ரைஸ் பண்ணாதான். இது யாரு சேரெல்லாம் எடுப்பாங்க. அதாவது அவர்களே என்னப்பா என்னது, போடு போடு போடு, நீ போடு நீ போடு, இப்படி போடு இப்படி போடாதான் தெரியும். என்ன பண்ணோம் இது பண்ணோம் ஸ்டைலாவா ஸ்டைலா இருங்க இருங்க இருங்க. நல்லா இருக்குடா, நல்லா இருக்கு சேரு. ஐயோ வர்றாரு வர்றாரு யாரு வர்றாரு, தலப்பா கட்டிக்கிட்டு தாத்தா வர்றாரு.